இனி ஃபில்டர் காபி எங்க ஏரியா, உங்க ஏரியா. நான் சொல்ல போகும் மந்திரத்தை 108 தடவை நீ சொல்லிவிட்டால் நீ எனக்கு அடிமை. நூத்தி 1 102 என்ன பைரவி, நான் எதை சொன்னாலும் நம்புற நீ இப்போ யோசிக்கிற? ஐயோ, அப்படிலாம் இல்ல சாமி. என்ன வச்சு பூஜை பண்ணணுங்கிற யோசனை ஏன் உங்களுக்கு முன்னாடியே தோணலன்னு தான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன் முன்னாடியே தோணலன்னா அது ஏன் முன்னாடியே தோணலன்னா அது வந்து எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காட்டுற நேரம் ஒண்ணு வரும் இல்லையா? அப்பதானே நம்ம மூளையும் ஒழுங்கா செயல்படும், நமக்கு ஏதாவது சொல்ல தோணும். உன் வேதனையும் அகிலாவோட வேதனையும் என்னால தாங்க முடியல. அம்மன் கிட்ட மனமுருக வேண்டினேன், அவளை கேட்டேன். அவ சொல்லிதான் இப்ப நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். அம்மனோட 1008 மந்திர ஜப பூஜையில காளியோட மூல மந்திரத்தை நீ 1008 தரம் உச்சாடனம் பண்ணணும். நீ அந்த மந்திரத்தை சொல்லி முடிக்கும் போது அகிலாவும் பூர்ணமா குணமாயிடுவா. அது மட்டும் இல்ல, உன்னுடைய பிரச்சனை எல்லாமும் தீர்ந்துடும். இத இன்னைக்கு சாயந்தரம் ராவுகாலத்துக்குள்ள எல்லாம் முடிச்சாகணும் அந்த பூஜையை. அதான் உன்னை கூட்டின்னு போலான்னு நான் நேரடியா வந்திருக்கேன். போலாமா? அப்பா அனுமதிப்பாரான்னு யோசிக்கிறியா? இல்ல சாமி, பைரவி அந்த கருப்பு உருவத்துக்கிட்ட இருந்து காப்பாத்தினவர் நீங்க. உங்களை நான் முழுசா நம்புறேன். என் பொண்ணா இருந்தா போதும். நீங்க தாராளமா பைரவியை கூட்டு போலாம். நினைச்ச மாதிரி பூஜையை பண்ணலாம். அவ பிரச்சனையெல்லாம் தீர்ந்து அவ நிம்மதியா இருந்தா எனக்கு அதுவே போதும் சாமி. எல்லாமே முடிஞ்ச மாதிரி தான். சரி வா போலாமா? வா போலாம், வா. போயிட்டு வாங்க, தைரியமா போயிட்டு வாங்க. ஜெய் ஜகப்பா. என்ன பைரவி தயங்குற? இல்ல சாமி, இந்த இடத்த பார்த்தா இது ஒரு கோயில் மாதிரி தெரியலையே. இது கோயில் இல்லதான், ஊருக்கு வெளியில இருக்கிற ஒரு மண்டபம். அது இந்த மாதிரி காளி பூஜை எல்லாம் இந்த மாதிரி இடத்துல தான் செய்யணும். அதுமா காளி பூஜைங்கிறது ரொம்ப விசேஷம் இல்லையா? சிறு தவறு நடந்துட்டா கூட பக்கத்தில் இருக்கிறவங்களாம் கூட அதை பாதிச்சிடும். அதனால இப்படி ஒதுக்குப்புறமா செஞ்சோம்னா அதுல தவறுகள் இருந்தாலும் செய்யறவங்களை மட்டும்தான் அது பாதிக்கும். ஒரு பாதுகாப்பு. என்ன பைரவி, இன்னும் என் மேல நம்பிக்கை இல்லையா? ஐயோ, அப்படிலாம் இல்ல சாமி. நான் உங்களை முழுசா நம்புறேன். வா. பைரவி, அம்மனை நல்லா வேண்டிக்கா. ராவு காலத்துக்குள்ள இந்த பூஜையை முடிக்கணும். அம்மா, தாயே காளி, எல்லாம் நீதானே நினைச்சு வந்திருக்கேன். என்னால வேதனைப்படுறவங்களோட அந்த துயரத்தை தாங்க முடியாம உன்னை தேடி வந்திருக்கேன். நான் இப்ப செய்ய போற பூஜைய நீ முழுசா ஏத்துக்கிட்ட என்னையும் என்ன சார்ந்து இருக்கிறவங்களையும் என்னால வேதனைப்படுறவங்களோட துன்பத்தெல்லாம் நீ போக்கணும். அதனாலதான் நான் உன்கிட்ட வந்திருக்கேன்னா நீதான் காப்பாத்தணும். காப்பாத்துவல்ல? தாயே ஜக்கம்மா, இந்த பைரவி வெளியே இருக்கும் வரை என் எண்ணங்கள் எதுவும் எளிதாக நிறைவேறப் போவதில்லை. இவளை வைத்து
நான் செய்யப் போகும் இந்த பூஜையிலே இவளை நான் வசியம் செய்யப் போகிறேன். நான் சொல்கின்ற வசிய மந்திரத்தை 108 தடவை இவள் சொல்லிவிட்டால் இவள் எனக்கு கட்டுப்படுவாள். பிறகு நான் சொல்வதை அனைத்தையும் கேட்டு நடப்பாள். என் எண்ணங்களை எளிதில் நிறைவேற்றிக் கொடுப்பாள். இந்த தண்ணி எடுத்து உன் மேல 3 தடவை தெளிச்சுக்கோ. வா. நான் சொல்ற மந்திரத்தை நீ 108 தடவை உச்சாடனம் பண்ணணும். சாமி 1008 தடவைன்னு சொன்னீங்களே. அது காளியோட மூல மந்திரம். இது கவச்ச மந்திரம். எந்த ஒரு பூஜையை செய்யும் போது நமக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் இல்லையா? இது அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு மந்திரம். கண்ணை மூடிக்கும். பைரவி, நான் சொல்லப் போகும் மந்திரத்தை 108 தடவை நீ சொல்லிவிட்டால் நீ எனக்கு அடிமை. உன் எல்லா சக்திகளும் என் ஆணைக்கு கட்டுப்படும். ஓம் க்ளீம் க்ளௌம். ஓம் க்ளீம் க்ளௌம். பரிபூர்ணாயினி. பரிபூராயினி. வசிய வசியே. வசிய வசியே. மாயனே வித் நமஹ. மாயனே வித் நமஹ. நமஸ்காரம். சாமி வாங்க, உள்ள வாங்க சாமி, வாங்க. யாரையாவது எதிர்பார்த்து இருக்கடா? பைரவி உங்க கூட வரலையா சாமி? பைரவியை பார்க்க தானே நானே வந்திருக்கேன். என்ன சாமி, நீங்க தான் காலையில அம்மன் சொல்லதா சொல்லி மந்திர ஜப பூஜை எல்லாம் பண்ணோன்னு பைரவியை கூட்டிட்டு போனீங்க. எதுவுமே தெரியாத மாதிரி இப்படி அதிர்ச்சியாய் நிக்கிறீங்க. என்ன சொல்றேன்? என்ன சாமி, பைரவி உங்க கூட வரலையா? என்னமோ தப்பு நடந்திருக்கு. தப்பு நடந்திருக்குது. என்ன சாமி சொல்றீங்க? இன்னைக்கு இப்போதானே நான் இந்த வீட்டுக்கு வரேன். அப்போ காலையில வந்தது தெரியல சாமி. எனக்கு பயமா இருக்கு சாமி. என் மகளை யார் சாமி கூட்டிட்டு போயிருப்பா? கவலைப்படாதீங்க, நம்ம கூட அம்மன் இருக்காங்க. கொஞ்சம் இருங்க. என் தாயே, என்னை காப்பவளே, என்னை வழிநடத்தி செல்பவளே, என் மனம் படும் வேதனையை குறைப்பாயாக. பைரவியை காப்பாயாக. எந்த நோக்கத்திற்காக என்னை போல் ஒருவன் வந்து பைரவியை அழைத்து சென்றான்? அது யார்? எனக்கு காட்டு தாய். ஏன் அந்த பூஜை பண்ணிட்டு இருக்கா? உடனே தடுத்தாங்க. என்னாச்சு சாமி? என் மகன் எங்க இருக்கா? ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவளுக்கு எந்த ஆபத்தும் வராது.
நம்ம கூட அம்மன் இருக்கா. நீங்க இருக்கோ, நான் அவளை கூட்டின்னு வரேன். சாமி நான் வர சாமி. தேவையில்லை, நீ இங்கே இருந்து அம்மனை வேண்டிக்குங்க. நான் உங்க பொண்ணோட இங்க வரேன். அம்மா காளி, மதுரை காளி, மதுரை காளி. ஆண்டவா தொண்ணூத்தி 98 100 101 102